ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நல்ல மனசோட ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது நல்ல மார்க் எடுத்தவங்க ஆல் இண்டியா மூலயமா தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்தாங்க அப்படின்னா, இங்கே ஒரு 10லேருந்து ஒரு 40 பேருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம். தயவுசெய்து இன்னைக்கு ரிசல்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா, ரிசல்ட்டை பார்த்துட்டு தயவுசெய்து போய் எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. டீம்டு யூனிவர்சிட்டி போட்டவங்க பிரச்சனை இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுறலாம். சரியா? அது அலாட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா செகண்ட் ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவி ஆயிரும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே சார், எப்படி சார் ரிசல்ட் வந்து செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த எம்சிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு மேலே நமக்கு வந்து ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்னென்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரியா? இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நமக்கு கிடைச்சிடும். யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்களோட ரிசல்ட், ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா? அந்த ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? அதை வந்து எப்படி ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, உங்களோட அந்த ரோல் நம்பர், நீட்டோட ரோல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ண பின்னாடி மேலே ஒரு செர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட நீட் ரோல் நம்பர் டைப் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட அதாவது உங்களுக்கு காலேஜ் வந்து கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது மூலயமா எந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிருச்சு, நான் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க. சரியா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சு தான் நம்ம உள்ளே போவோம். சரியா? அப்போ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் என்ன ரோல் நம்பரை போட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாவே டேஷ்போர்டு வந்துடும். அந்த டேஷ்போர்டில் அதாவது சைன்இன் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது டேஷ்போர்டு வந்துடும். டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? டவுன்லோட் தி அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி ஷோ ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதை அலாட்மெண்ட்டை எடுத்துக்க வேண்டியது தான். சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உரியது. ஓவரால் ரிசல்ட் பார்க்குறது எப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதே மாதிரி எப்படி வந்து நீங்கள் வந்து அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த ரவுண்டு வந்து எந்த காலேஜ் கிடச்சிச்சோ அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஃப்ரீ எக்ஸிட்டில் விடாமல் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்டு வந்து ரொம்ப காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. Thank you.